ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி ப்ரிப்பரேஷன் தான் வந்து காமிக்க போகிறேன். ரீசெண்டாக வந்து அம்மா எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரி, அதை அப்படியே யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மெயினாக தேவையான முதல் 2 இன்க்ரீடியன்ட் வந்து உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக். அதுக்கப்புறம் ஸ்பைசி, இதோட காரம் இருக்கு இல்லையா, இட்லி பொடி காரம், அதுக்கு வந்து நம்ம ரெட் சில்லி எடுத்துக்கிறோம். அது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா, மினிமம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிகாஸ் கிட்ஸ், சின்ன பிள்ளைங்களும் வந்து சாப்பிடணும் இல்லையா, ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட ரேஷியோ, உளுந்து எவ்வளோ எடுக்கணும், கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கணுன்ற ரேஷியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2:1. ஸோ 2 கப்பு உளுந்துனா 1 கப்பு கடலைப்பருப்பு. இன்றைக்கி நாங்கள் வந்து 4 கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். ஸோ 2 கப்பு வந்து கடலைப்பருப்பு. இதுதான் வந்து இதோட பேசிக். இந்த ரேஷியோ எடுக்கிறது தான் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கடுத்து வந்து இதோட ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் மினிமம் ஃப்ளேமில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்காக. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், தனித்தனியாக பண்ணணும். ஓகேவா? ஸோ மெதுவாக லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி போட்டு முதல்ல வந்து அம்மா வந்து உளுந்து பண்ண ஆரம்பித்தாங்க. கைவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணணும், லோ ஃப்ளேமில் பண்ணணும். இப்போ வரைக்கும் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அப்புறம் அதோட அரோமா, அதோட ஸ்மெல் வந்து அது பொரிஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி பண்ணி, ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெசல் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து தனியாக கடலைப்பருப்பு பண்ணணும், தனியாக வந்து ரெட் சில்லி பண்ணணும். இது எல்லாமே வந்து தனித்தனியாக பண்ணி ஒன்றா போட்டு நல்லா ஆற வைக்கணும். இதான் வந்து இதோட பேசிக் ஸ்டெப். ஓகேவா? ஸோ பொறுமை என்பது இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். அம்மா ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, எந்த ரெசிபி எடுத்தாலும் சிம்பிளாக பண்ணுவாங்க, பொறுமையாக பண்ணுவாங்க. மினிமம் பாத்திரத்தை வச்சு நீட்டாக அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரம் இதெல்லாம் பாரம்பரியமாக நல்ல வெயிட்டான அந்த இரும்பு பாத்திரம், க்ளீனாக அப்படி பார்க்குறதுக்கே நமக்கு சாப்பிட்ணுன்ற ஆசை வரும். அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் பண்ணுவாங்க. அம்மா ஆச்சி அவங்க பண்ணுற ரெசிபிலாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இந்த ரெட் சில்லியோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கல் உப்பு, சாதாரண உப்பு, எதுனாலும் ஓகே தான். நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வந்து நார்மலாக கல் உப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து லைட்டாக வந்து இதில் லைட்டாக அந்த சூட்லேயே போட்டு எடுத்துட்டோம்னா, ஸோ பேசிக்காக விட அந்த ட்ரை ரோஸ்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு இந்த மாதிரி நல்ல தனி வெசல் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நான் சொன்னேன்ல கல்லுப்பு லைட்டாக அந்த மாதிரி ரெண்டு முறை அப்படியே அந்த சூட்லேயே அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆற விட்டுறோம். ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம்னா நம்மளோட இட்லி பொடி தயார். அது வந்து ஜஸ்ட் ரொம்ப பவுடர் இல்லாமல் பவுடருக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஜ், லைட்டாக குறைன்னு இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் அடித்து எடுத்தோம்னா நம்மளோட இட்லி தோசைக்கு எம்மியான ஃபேவரேட்டான இட்லி பொடி தயார். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.